ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழமும் தேங்காயும் வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு இப்போ என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான அல்ஃபான்சோ மாம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் இருக்கிற 2 மாம்பழம் நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்துக்கலாம். இளங்காயாக இல்லாமல் நல்ல ஒரு முத்தின காயாக நம்ம எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி தேங்காவை துருவிட்டு அப்புறமா மிக்சியில் ஒரு ரன் அடிக்க போகிறேன். நீங்கள் இதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட அந்த ப்ராசஸ் செய்யலாம். தேங்காயோட வெள்ளை பகுதி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாம்பழத்தை நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த தேங்காய் நல்லா ஃபைனாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மிக்சியில் போட்டு இதை நான் ஒரு ரன் அடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை அரைச்ச அதே மிக்சி ஜாரில் நம்ம மாம்பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாம்பழத்தோட ஸ்வீட் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ண இந்த தேங்காவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காவோட கலர் மாறக்கூடாது, அதோட ஈரப்பதம் போனால் போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாம்பழம் சேர்த்துக்கலாம். நம்ம மாம்பழம் அரைக்கிறப்ப சக்கரை சேர்த்து அரைக்கலாம். இல்லாட்டி இந்த டைமில் உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்தாலோ இல்லை சக்கரை சேர்த்தாலோ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண மாம்பழம் நல்ல கலராக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு கலர் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷனலாக நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எந்த கலருமே சேர்க்காம இதோட நேச்சுரல் கலரே ரொம்ப நல்லாயிருக்கு. மாம்பழ சீசன் இருக்கிறதுனால இதோட ஸ்வீட்னஸும் கலரும் நமக்கு இயற்கையாகவே கிடச்சிருச்சு. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காய், குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் இது எதுவுமே சேர்க்காம ப்ளெயினாக தான் செய்கிறேன். கடாயில் நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயில் இந்த ஸ்வீட் செய்கிறதுனால நெய் சேர்க்கலை. நீங்கள் நார்மல் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் வறுக்கிறப்பவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி இதை ஆற வச்சிடலாம். கையில் லைட்டாக நம்ம 2 ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக வரும். எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கும்போது இந்த கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது செஞ்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 டே இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் இது நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ கோகோனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மேங்கோ கோகோனட் டிலைட் கூட சொல்லிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் சாப் பண்ண பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.